वन्देऽहं श्रीगुरुवरं श्रीरूपानुगप्रवरं व्रजरसरसिकं च नारायणं तं प्रपन्नं श्रीगुरुचरणं वन्दे रमणप्रेष्ठाय भूतले रूपानुगा भक्तिदं च कृपमूर्तिनारायणम् सेवाकुञ्जे ब्रजे रम्ये गोवर्धनगिरौ सदा राधाकुण्डे रसानन्दे तत्तत्सेवा प्रदायकम् गुरुं नारायणाख्यं तं वन्दे विनोदप्रेष्ठकम् यत्पादस्मिति मात्रेण दामोदर प्रसीदति नारायणं प्रभुं वन्दे करुणागणविग्रहं रागमार्गभक्तिं तत्त्वातारयति त्रिभुवनम् गौरहरि परं प्रेष्ठ नित्यानन्द अभिन्नका श्री गौरनारायण भक्तबान्धवा प्रियसेवका नारायणं गुरुं वन्दे शरण्यं भक्तबान्धवं गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकम् रूपानुगाचार्यवर्यं रूपमञ्जरी प्रेष्ठकं पतितपावनबान्धवा युगाचार्य नारायणम् नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்னைக்கு பக்தி வினோத் தாக்கூர் எழுதிய உருவாக்கிய, அதுவும் அவரால் உருவாக்கப்படவில்லை, அந்த பரம்பொருளினால அவருடைய வாக்கில் அவருடைய இதில் மெடிடேஷனில் தியானத்தில் வந்த இந்த நூல் தான் இந்த ஜீவ தர்மம். சாதாரண நூல் இல்லை. நம்ம குருதேவர் இதை 108 நேரம் படித்ததுக்கு பிறகு தான் டிரான்ஸ்லேஷனே பண்ணார். 108 நேரம் படிச்சுக்கிட்டு தான் டிரான்ஸ்லேஷனே பண்ணார். இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணது எப்படி, இப்போ எவ்வளோ பெரிய ஜுவல்னு பாருங்க. இதை படித்தாச்சுன்னா உங்களுக்கு வேற எந்த சாஸ்திரத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே எல்லாமே இதில் அடக்கம். அவ்வளவும் தெரிஞ்சு போயிடும். வேதங்களோ உபனிஷத்துகளோ ராமாயணமோ மகாபாரதமோ ஈவன் பகவத்கீதையோ எதுவுமே தேவையில்லை. அவ்வளவு அப்படியே இருக்கு. இது மணியான ஒரு சாஸ்திரம். ஆனால் உலக மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இது தெரியுதில்லை. எனிவே நம்ம இனி இதை படிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு அத்தியாயம் 1ல் கொஞ்சம் தான் பண்ணோம். 3வது பேஜில் தான், 3 பேஜ் கூட பண்ணலை லாஸ்ட் இதில். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணனால. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சன்னியாச தாக்கூராக வராரு. அந்த சன்னியாச தாக்கூரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் நல்ல ரெட் கலரில் காவின்னா நல்ல காவி, அதில் ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா. இவரை நான் ஹரிஹர கஷேத்திரத்தில் பார்த்தேன். அப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது அவர் அங்கே இருந்தார். அவரோட முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த சிம்பிளிசிட்டி, அவரோட அந்த பக்தி ரசம்
எங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த டைமில் தான் எனக்கு கூடால வந்திருந்த சாந்தமாராய் சொன்னார், இவரை பார்க்கும்போது கரெக்டாக அந்த சன்னியாச தாக்கூரை ஜெவ தர்மத்தில் வரக்கூடிய சன்னியாச தாக்கூரா மாதிரியே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுலேருந்து டக்குன்னு ஹார்ட்டில் பிடிச்சிடுது. அப்படி ஒரு சாந்தம்னா பாவமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த படத்தை பாருங்க, ரொம்ப சாந்தம். அதை மறக்க முடியல என்னால். அவரை பார்க்கும்போது எல்லாம் அழுக வரும். ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தாலே அழுக வரும். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பக்தர்களை பார்க்கும்போது தான் பாவ பக்தி கிடைக்கும். சும்மா சாஸ்திரங்களை நான் படித்த உடனே எனக்கு எல்லாம் அங்கே எல்லாம் தெரியுங்கிறது உடனே பாவ பக்தி வராது. பாவ பக்தி வரணும்னா குரு வைஷ்ணவர்களுடைய அனுகிரகம் வரணும். அவங்களுக்கு நெஞ்சம் வந்து குளிரணும். நெஞ்சம் குளிர்ந்தா தான் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரிப்பட்ட அனுகாத்தியம்னு பேர் அதுக்கு. சான்ஸ்கிரிட்டில் அனுகாத்தியம் கிடைக்கணும்னா அவங்கள வழியாக தான் கிடைக்குமே தவிர நம்ம என்ன தான் போட்டு இது பண்ணி அங்கே சாடிடி பார்த்தானே முடியாது. அப்போ இதில் சன்னியாச தாக்கூர் வராரு. யாரை பார்க்க வராரு? பரமஹம்ச பாபாஜி பார்க்க வராரு. அப்போ பார்க்க வந்தபோது அவருக்கு காலில் வந்து புளிய பொத்துனி விழுந்துட்டு என்ன நீங்கள் என்னது ரட்சிக்கணும், நீங்கள் என்னை எடுத்துக்கணும், என்னை அக்செப்ட் பண்ணிடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். இதை கேட்ட பரமஹம்ச பாபாஜி, ஆனால் பரமஹம்ச பாபாஜி அவரு ரொம்ப வசதி. ஆனால் அவர் என்ன நினைக்காரு? அவருக்கு இப்படியும் நமக்கு காலில் ஒருத்தன் வந்து விழுந்துட்டானே, நமக்கு இந்த குவாலிஃபிகேஷனே கிடையாதே அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? ஒரு புல்லை தன் பற்களால் கடித்து கொண்டு அழுதாரு. அப்படியே, ஓ சன்னியாசி தாக்கூரா, நான் சுத்தமாக எதற்குமே உதவாதவன். நான் என் வாழ்நாட்களை வயிற்றை நிரப்புவதிலும் தூங்குவதிலும் வீண் பேச்சு பேசுவதிலுமே வீணாக செலவழித்து வருகிறேன். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் லீலைகள் புரிந்த இந்த அற்புதமான இடத்தில் நான் குடிசையில் வாழ்ந்து வருவது உண்மைதான். ஆனால் நாட்கள் தான் ஓடுகின்றனவே தவிர எனக்கு கிருஷ்ண பிரேமையை ரசிக்கவே முடியாமல் வாழ்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் வந்து இனிஷியேஷன் எடுக்கலைன்னா அது அனிமல். ஆக்சுவலாக இனிஷியேஷன் எடுத்து போகிறவங்க கூட நீங்கள் பாருங்க, எப்படி லைஃப் எப்படி இருக்குது, எப்படி போகுது லைஃப். ஒவ்வொரு நாளையிலையும் எனக்கு கிருஷ்ண பிரேமை ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை என்னை சுற்றி பாலிட்டிக்ஸ் தான் ஓடின்னு இருக்கா, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணதுலேயே எனக்கு டைம் போயிட்டு இருக்கேன்னாங்க. அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். பிரேம பக்தி ஒருத்தனுக்கு வந்தாச்சுன்னா குடும்ப பிரச்சனைகளோ எல்லாம் நின்றுடும். ஏன் குடும்ப பிரச்சனைகள் வருதுன்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி வந்தால் எல்லாம் சரியாகிடும். பாருங்க, அவ்வளவு வாழ்க்கை இதில் பார்த்தீங்கன்னா பக்தி இருந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே பார்த்துடுவார். ஒரு பிரச்சனை பக்தி இல்லைன்னு அர்த்தம். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நமக்கு தான் நிறைய தெரியும், 4 பேர் நமக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு பிரச்சாரத்தில் தான் ஓடிட்டு இருக்கோமே தவிர பக்தி வேணுங்கிறதுல நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சொல்ல போனால் எனக்கு இந்த இதுக்கு கிளாஸ் எடுக்கல சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதுக்கு வந்து இதை விட பக்தி பாவமும் தான் தேவையே தவிர பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பக்தி கிடைக்கும், நமக்கு பக்தி கிடைச்சது பிறகு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா. இது பக்தி அரைகுறை பக்தியை வச்சுட்டு பிரச்சாரம் நீ பண்ணுன்னா அது ஒத்து வராது. பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ராகானுக பக்தின்னு கிடைக்கணும்னா ராகானுக குரு கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிருக்கணும், ராகானுக குருவோட அனுகிரகம் இருந்திருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவர் சொல்லுவார். ஆனால் அவர் பக்தியில் மேலே போயிட்டே இருக்காரு. பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் படிக்க போகிறாங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. அவ்வளோ பக்தியில் அவர் ஜாஸ்தி. ஆனால் அவர் என்ன சொல்லுவாரு? நீங்கள் தான் மிகவும் பாக்கியசாலி. ஏன் போன கிளாஸில் கேட்டிருந்துக்கல, நல்ல ஞாபகம் இல்லை. ஒரு வைஷ்ணவரை ஒரு கணம் பார்த்ததிலேயே பிரேமையை ரசித்தவர் நீர். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தேவரின் கருணையை பெற்றவர். தாங்கள் இந்த அரிய கிருஷ்ண பிரேமையை ரசிக்கும் போது இந்த இழிந்தவனான என்னையும் ஒரு கணம் நினையுங்கள். அவர் கேட்காரு, என்னையும் தயவு செய்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்காரு. அவரு ஆக்சுவலா குருஸ்தானத்தில் உள்ளவர். அது போதும், என் வாழ்க்கையின் அர்த்தம் கிடைத்து விடும், நான் உமக்கு முழுவதும் கடன்படுவேன். இவ்வாறு கூறியபடி
பாபாஜி சன்னியாசி தாக்கூராவை கட்டி பிடித்தவாறு அவரை தன் கண்ணீரால் குளிப்பாட்டினார். பாபாஜியின் உடல் சன்னியாசி தாக்கூராவின் உடலை தொட்டதும் சன்னியாசி தாக்கூராவுக்கு சொல்ல வண்ண ஆனந்தம் தன் இதயத்தில் புகுந்தது. இதுதான் வைஷ்ணவர்களோட டச்சுன்னு அர்த்தம். வைஷ்ணவோட டச் சாதாரண டச் இல்லை. அங்கேயே தன்னை மறந்து ஆட ஆரம்பித்தார். ஆடும்போது பாடவும் ஆரம்பித்தார். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த, ஜெய பிரேமதாச குரு ஜெய பஜனானந்தா. அங்க போட்டாச்சு. அந்த வார்த்தை வருது பாருங்க. அவருக்கு என் நீர் தான் எமக்கு குருன்னு வருது பாருங்க. பிரேமதாச குரு. அப்ப ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கும் ஸ்ரீ நித்யானந்தருக்கும் கோடி கோடி ஜெயம். என் குருவான பிரேமதாசருக்கும் ஆனந்தமயமான பஜனைகளுக்கும் மங்களம் ஜெயம் அப்படிங்கிற. பஜனை பண்ணணும். லைஃப்ல பஜனை பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அந்த 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 நாள் டோட்டலி யூஸ்லெஸ். அப்போ பிரேமதாச பாபாஜியும் சன்னியாச தாக்கரும் இப்படி பரமணி நேரம் அப்படியே ஆடிட்டே இருந்திருக்காங்க. ஆட்டம் கொஞ்ச நேரம் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பிறகு நிற்கிது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பரப்பல தத்துவங்களை பற்றி அப்படியே 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 பேசுகிறாங்க. பேசி நடந்தது நேரம் போகிறதே தெரியல. அந்த பிரத்திமன குஞ்சத்தில் அவர் கேட்காரு. யாரு வந்த சன்னியாச தாக்கூரா கேட்காரு. பரமஹம்ச பாபாஜிட்ட கேட்காரு, ஓ மகாத்மா, ஒன்று கேட்கேன், தயவு செய்து இந்த பிரத்திமன குஞ்சத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கிறதுக்கு தங்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கோ. ஏன்னா உங்ககிட்ட நான் இது கேட்கணும். அப்போ பாருங்க, இதில் என்னன்னா குருவோட கூடால இருந்தோம்னா தான் மட்டும்தான் நமக்கு பக்தி கிடைக்கும். இது குரு ஒரு பக்கம். அங்கே அவருக்கு நம்ம பேசுது அவருக்கு புரியாது, அவரு பேசுது நமக்கு புரியாதுன்னா ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது. எஃபெக்ட்ங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஆன்சர் வரணும். இல்லை அந்த அளவு ஒசந்து இருந்தாச்சுன்னா ஹார்ட் டு ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது மாதிரி இருக்கணும். அப்பந்தான் பக்தி டிரான்ஸ்மிட் ஆகும், இல்லைன்னா வராது. அப்போ அவர் சொல்லுவார், என்னோட பிரார்த்தனை அப்போ சொல்லாரு. அவர் சன்னியாச தாக்கரா சொல்றாரு, நான் என்ன முழுவதுமாகவே தங்கள் தாமரை பதங்களில் அர்ப்பணித்து விட்டேன். தயவு செய்து சில நாட்கள் என்று கூறாதீர்கள். என்னுடைய பிரார்த்தனை நான் உடலை விடுது வரைக்கும் உமக்கே சேவகம் செய்ய வேண்டும். அப்படி கேட்காரு சன்னியாச தாக்கூரா. சன்னியாச தாக்கூரை எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர். ஏன்னா யாரு அது சங்கராச்சாரிய வழியில் வரக்கூடியவங்க. அவங்க எல்லாத்தையும் படிப்பாங்க, போட்டு எல்லாம் ஒன்றும் மீதி வைக்க மாட்டாங்க. அவ்வளோத்தையும் படித்து கடையில் குழப்பி நிற்பாங்க. அதான் ப்ராப்ளமே. கூடுதல் படித்தா இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுது, நிறைய படிக்காத, முக்கியமான சாஸ்திரங்களை மட்டும் படிச்சுக்கோ. இல்லை நீ போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவான். உனக்கு ஏன்னா இருக்கக்கூடிய டைமே நிறைய நாட்கள் நம்ம இருக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில். கலியுகத்தில் அது 100 வருஷம் கூட கிடையாது. 50 தாண்டுதே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இங்கே இவர் கேட்காரு, எனக்கு வாழ்நாளில் ஃபுல்லாக நான் உமக்கிட்டே இருக்கணும், அதனால் இங்கேயே எனக்கு தங்க விடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்படி குருக்கிட்ட நேரடியே தங்கி பக்கத்திலே இருந்து உபதேசம் கேட்குறது எல்லாருக்கும் கொடுக்காது. எனிவே இப்படி போயின்னு இருக்கு. அவர் அங்கே தங்குக்கெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சில நாட்களுக்கு பின்னர் பரமஹம்ச பாபாஜி சன்னியாசி தாக்கூராகிட்ட கேட்காரு, ஓ மகாத்மா, அவர்கிட்ட சொல்ல ஏட்ட பாபாஜி சன்னியாசி தாக்கூராகிட்ட சொல்லாரு, எனக்கு என் குருதேவர் ஸ்ரீ பிரத்திமன பிரம்மச்சாரிங்கிற என்னுடைய குரு, அவருடைய பாத கமலங்களுக்கு எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவர் தான். அவரோட பாத கமலங்கள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு. அவர் இப்போது இந்த நவத்தீவு மண்டலத்தில் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவப்பள்ளி, ஸ்ரீ தேவப்பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்கே அவர் நரசிம்ம தேவ வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறார். இன்று நாம் பிச்சை எடுத்து முடித்த பின்னர் நாம் இருவரும் அங்கே சென்று அவரது மலர்பாதங்களை தரிசனம் செய்வோம் என்று கூறினார். அப்போ அதற்கு சன்னியாசி தாக்கூர் என்ன உடனே சொன்னார், தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே நான் செய்வேன். என்ன குரு என்ன சொல்லுவாரோ அதை தான் டிசைபிள் கேட்டாகணும்.
அந்த ஒரு சஜஷன் கூட இருக்கக்கூடாது. ஆனால் நீ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. தட்ஸ் இட். அப்படியே கம்ப்ளீட்டாக விடணும். அந்த ஆலோசித்து அங்கே பெட்டர் இது, அங்கே ஏதாவது கொஞ்சம் நைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, ஓ திஸ் இஸ் பெட்டர், யூ கேன் டூ லைக் திஸ், அந்த இதை பண்ணியாச்சுன்னா குரு ரிலேஷன் இல்லைன்னு அர்த்தம். குரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும், இல்லைன்னா பக்தி வராது. அதுதான் ப்ராப்ளம். இந்த காஸ்ட் அதுதான் பிரச்சனையே. அந்த 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 ஹார்ட்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருந்தால் அது மெல்ட் ஆகி அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக குருவுக்கு சரண்டர் ஆனால் மட்டும்தான் இந்த ஆன்மீக இதெல்லாம் உள்ளே வரும், எல்லாம் வராது. எனிவே இவங்க கரெக்டாக ஒரு 2 மணிக்கு சாயங்காலம் 2 மணிக்கு மதியம் சாப்பிட்டு போகிறோம். எல்லாம் அங்கே போய் அவங்க எல்லாம் பிச்சை தானே எடுப்பாங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு அவர் அலகானந்த நதி, அலகானந்திங்கிறது நம்ம கங்கையில் சேரக்கூடிய ஒரு இதுதான் அலகானந்த நதி. அதை தாண்டி ஸ்ரீ தேவப்பள்ளியை போய் பார்க்குறாங்க. ஸ்ரீ தேவப்பள்ளிங்கிறது என்னது? இதுதான் ஸ்ரீ தேவப்பள்ளி. நம்ம இது நவத்வீப் பரிக்கிரமாக போயிருக்கும்போது அங்கே வந்தவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அதில் இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது யார்? நரசிம்மதேவர். அந்த நரசிம்மதேவர் டிடி சாதாரண டிடி இல்லை, செல்ஃப் மேனிஃபெஸ்டட். அது தானாகவே உண்டான விக்கிரகம், யாரும் பண்ணல அதை. ஏன்னா இந்த இடத்துல தான் யார் நம்ம நரசிம்மதேவர் கிருணிகசிப்பு கொன்னுட்டு இதில் தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்த இடம் இது. அதில் ஒரு ஒரு மரம் கூட இருக்குது பின்னால். அந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. அந்த இடத்துல இப்போ கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கும்போது எல்லாம் பாடினோம், நல்லா இருந்தது. இதில் பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கில் தான் நரசிம்மதேவர் அப்படியே எல்லாம் முடிச்சாச்சு, தாண்டம் ஆடி எல்லாம் கிரணி கசிப்பு கொன்னாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா அங்கே சேவா கிடையாது. அவருக்கு எல்லாரும் பயந்து நிற்காங்க. சிவருமா நிற்காரு, அவரு பயம். பிரம்மதேவர் நிற்கிறாரு, ஏகப்பட்ட பயம். லட்சுமி தேவி, எல்லாருமே பயம். பக்கத்தில் போகிறதுக்கு எல்லாருமே பயம். ஏன்னா அவருக்கு அப்படியே பிளட் எல்லாம் அப்படியே அங்கே முடி அது எல்லாம் உடம்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே திரைச்சி அப்படியே கிடக்கு. ஏன்னா அவர் அப்படியே குடலை பிடிங்கில்ல அப்படியே மாலையாக போட்டிருக்காரு. அப்படியே கிடக்கு, சொட்டுது. யாரும் கழுவுறதுக்கு ஆள் கிடையாது. பாருங்க என்ன சிச்சுவேஷன் பாருங்க. அந்த 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 பகவானுக்கு சேவை பண்ணதுக்கு ஒருத்தருக்கு முடியல. ஏன் முடியல? அவரோட உக்கிரகம் அந்த மாதிரி. அப்புறம் சரி பிரகலாத் மகாராஜாவது பண்ணலாம்னா அவர் சாந்த பக்தர். அவருக்கு சேவை எல்லாம் தெரியாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா சரித்திரத்திலே அவர் சேவை பண்ணது கிடையாது. அவருக்கு நாரத முனி கொடுத்த இதில் உபதேசத்தில் கர்ப்பத்தில் இருக்கும்போது கொடுத்த உபதேசத்தில் அவருக்கு அப்படியே ஒரு பக்தி இருக்கே தவிர அவர் சேவர் கிடையாது. சாந்த பக்தா, தாசிய பக்தா கிடையாது. அப்போ அவருக்கு சேவை பண்ண தெரியாது. இதுதான் சொல்றது, சேவை பகவானுக்கு சேவை பண்ணுறக்கூடியது தவிர வேற ஒரு வசதியானது கிடையாது. பாருங்க பாவம் நரசிம்மதேவர் இங்கே வராரு. கிடையாது இங்கே இந்த லேக்கில் அவர் தான் கழுவுறாரு. இந்த இடத்துல தான் அந்த கழுவுன இடம். ஸோ இந்த இடத்துல குளிச்சோம்னா ஒருத்தனுக்கு பக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எனிவே அப்போ இவங்க எங்கே இருக்காங்க? இந்த இதில் தான் அவரோட குரு தங்கியிருக்காரு. பார்க்க வர்றாங்க. அப்போ பிரம்மச்சாரி அங்கேருந்தே இவங்க வரும்போதே பார்த்துட்டாரு. பார்த்த உடனே உள்ளேருந்து கோயிலேருந்து வெளியே வராரு. அப்புறம் சன்னியாசி தாக்கூராவை பரமஹம்ச பாபாஜி அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு. இது இப்போ இது யாருன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிரத்யும்ன பிரம்மச்சாரிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாரு. பிரத்யும்ன பிரம்மச்சாரி உடனே பெரிய மரியாதையுடன், என் சகோதரரே, யார்கிட்ட? சன்னியாச தாக்கூரா கிட்டார, என் சகோதரரே, நீர் உயர்ந்த குருவை பெற்றிருக்கிறீர். அவரது அடைக்கலத்தில் நீர் பிரம்ம விவர்த்தம் என்ற நூலை படிக்க வேண்டும். அப்படிதான். இப்போ பிரம்ம விவரத்தை பற்றி போன கிளாஸில் நான் காணிச்சேன், அந்த புக்கு காணித்தேன். இதுதான் அந்த புக்கு பிரம்ம விவர்த்தம். இதெல்லாம் படிக்கலைன்னா இதெல்லாம் இப்படிப்பட்ட புக்கில் தான் படிக்கணும்.
இது வந்து யார் எழுதுனதுன்னா ஜெகதானந்த பண்டிதா, நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட அசோசியேட், சத்யபாமாவோட பிம்பம், ஒரு அம்சம் அது. அவர் எழுதுனது தான் அந்த பிரேம விவரத்தா. அவ்வளோ பக்தி ஏன்னா பக்தி அப்படியே கனிஞ்சு நிற்கும் அதில். எனிவே, ஆனால் நீங்கள் ஜீவத்தரம் படிக்கணும்னா எல்லாம் வந்துடும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். 40 சாப்டரில் எல்லாமே அடங்கிடும். அதை படிக்கணும் அப்படின்னு என்ன சொன்னார், யார் வேணாலும் எப்படி கிருஷ்ணரை உண்மையிலே உணர்ந்து தெரிந்திருந்தால் அவன் குருவாகலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. கிபா விப்ரா கிபா நியாசி சூத்திரகேனே நயா ஜெயி கிருஷ்ண தத்துவவேதா செயி குரு ஹயா. ஒருவன் பிராமணனானோ சன்னியாசியாகவோ சூத்திரனாகவோ அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கும் குருவாகிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. எவன் ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அனைத்தும் உணர்ந்து தெரிந்திருந்தால், ரியலைஸ் பண்ணியிருக்கணும், சும்மா படித்த மட்டும் போதாது. படிச்சுட்டு தான் கிளிப்பு. ஏன்னா அப்படி பார்த்தா லைப்ரரியே குருவாயிருமே. லைப்ரரியில் அவ்வளோ இருக்கு. ரியலைசேஷன் வேணும். அந்த ரியலைசேஷன் இருந்தால் தான் அவன் உண்மையிலே குருவாக முடியும். அவன் நேருக்கு நேர் அந்த 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 ராதாகிருஷ்ணாவை பார்த்துருக்கணும். யாருன்னு அவங்க காட்டில் அவங்க உட்கார்ந்துருக்கணும், எப்போவுமே உட்கார்ந்துருக்கணும். எப்போவுமே அவங்க அதே லைஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களே கொடுத்துருக்க முடியும், மட்டும்தான் குருவாக முடியும். ஸோ சன்னியாசி தாக்கூர் தாழ்மையுடன் தன் பரமகுரு, ஏன்னா குருவோட குரு பரமகுரு அவருடைய மலர்பாதங்களுக்கு வணக்கங்களை செலுத்தி, ஓ பிரபு, தாங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு மிக நெருங்கியவர் என்ன வாருங்க. அப்போ இதுல நம்ம பார்க்கிறோமே, ஸ்ரீ பிரத்யும்ன பிரம்மச்சாரி, அவரு சைத்தன்ய மகாபிரபுவோட அசோசியேட்னா அவரோட டிசைபிள், ரொம்ப நெருங்கிய டிசைபிள். நம்ம அந்த மாதிரி கோஸ்வாமிஸ் இருந்தாங்க, 6 கோஸ்வாமிகள், அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க கூட. சைத்தன்ய மகாபிரபு கூட நிறைய இருந்தாங்க, அசோசியேட்ஸ் உண்டு. அவர் சொல்லுவார், நீங்கள் அவ்வளவு தூரத்துக்கு நெருங்கியவங்க, தங்கள் கருணையில் ஒரு பார்வையில் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான மதம் பிடித்த சன்னியாசிகளை பரிசுத்தம் செய்து விடுவீர்கள். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த சன்னியாசம் போடுறதும் ஒரு வகையில் மதம் பிடிக்கிறது தான் சொல்லுவாங்க. சன்னியாசம் ஏன் போடுறோம்னா, உள்ளுக்கு முதல்ல எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணாதான் சன்னியாசம் வெளியே போட முடியும். இல்லாமல் போடுறோம்னா இதுதான் மதம் பிடிச்சி போடுறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படித்தான் மதம் பிடிச்சி தான் போடுறது. அப்போ அவர் சொல்றாரு, இப்படி மதம் பிடித்த சன்னியாசிகளை பரிசுத்தம் செய்து விடுவீர்கள் உங்கள் ஒரே பார்வையிலே, தயவு செய்து என் மேல் கருணை காட்டுங்கள் அப்படின்னு கேட்கட்டும். சன்னியாசி தாக்கூராவுக்கு எவ்வாறு வைஷ்ணவர்களுக்கு எப்படி பரஸ்பரம் அவங்களோட எட்டிக்கெட்ங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ பார்க்காரு, தன்னுடைய குருவுக்கும் தன்னுடைய பரம குருவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த வைஷ்ணவ உபாசனங்களை அப்படியே பார்த்து அது போல புரிஞ்சுக்கிட்டுறாரு. ஏன்னா அவர் மாயாவாதத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் வந்தது சங்கராச்சாரிய லைனில் வந்தவர். ஸோ அது பிறகு தான் புரியாரு, அவருக்கு மெதுவாக புரிஞ்சுட்டு அதே மாதிரி தான் அன்னையிலிருந்து அதே மாதிரி தான் அவரோட குருக்கும் அந்த நமஸ்காரங்களெல்லாம் கரெக்டாக கொடுக்குறது, எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனிவே சாயங்காலம் பூஜை நடந்தங்க. அப்புறம் அந்த இது கோயிலில் நீங்கள் பார்த்துக்கிட்ட கோயிலில் அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் குருவும் சிஷியனும் திரும்பி ஸ்ரீ கோத்திரமுத்திற்கு திரும்பினர். அப்போ இவர் பிரத்யும்ன குஞ்சாவில் தங்க ஆரம்பிச்சில் சில நாட்களுக்கு பின்னால் ஒரு விசேஷம் நடக்குது. அப்போ பரமஹம்ச பாபாஜியிடமிருந்து ஆன்மீக உண்மைகளை கேட்டு அறியணும்னு இவருக்கு ஆசை. யாருக்கு? சன்னியாசி தாக்கூராக்கு. அப்போ அவர் வெளியே சும்மா மாயாவாதிகள் அணியக்கூடிய இந்த சன்னியாச ட்ரெஸ்ஸை அணிஞ்சிருந்தாலும் கூட உள்ளுக்கு அவர் கம்ப்ளீட்டாக ஒரு வைஷ்ணவராட்டே மாறியாச்சு. ஏன்? ஒரு உண்மையான சுத்தமான வைஷ்ணவர்களோட பழக்கம் இருந்தாலே போதும், டச் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ள எல்லாமே மாறிடும், ஹார்ட்டே மாறிடும், ஒரே நாளில் மெல்ட் ஆகிடும். தட்ஸ் ஒரு நாள் என்ன, ஒரு க்ஷணத்திலே மெல்ட் ஆகிடும். அவ்வளவு பவர் அந்த மாதிரி சுத்த பக்தர்களுக்கு உண்டு.
அப்போ அது மட்டும் இல்லை, எப்படி மனத்தையும் இந்திரியங்களையும் அடக்குவது எப்படி அப்படிங்கிறது வந்து அவரோட அந்த அந்த இதில் முந்தைய பழக்கத்தில் அவர் நல்லா படிச்சிருக்காரு அவர். ஏன்னா எத்தனையோ வருஷம் இல்லையா, எத்தனையோ வருஷத்துல இல்லை அவர் சங்கராச்சாரியர்களை லைனில் இருந்திருக்காரு அவர். அவர் எத்தனையோ இப்போ பதவி போய் கடல் பரமஹம்ச அளவுக்கு போயாச்சு. இப்போ கடைசியில் அதில் ஒன்றுமே யூஸ் இல்லாமல் இங்கே வந்து இவருக்கு காலில் வந்து விழுந்திருக்காரு. அப்போ இந்திரியங்கள் அடக்குது எப்படி எல்லாத்தையும் அவருக்கு நல்லா நல்லா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, பிரம்ம நிஷ்டா அதில் எப்படி பகவானை அப்படி ஹார்ட்டில் கொண்டு வச்சு தியானிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நாம் அப்படி இல்லை. நம்மளுக்கு இந்த சாண்டிங் பீரியட் எடுத்து வச்சுட்டு ஊரில் உள்ள அவ்வளவும் கம்ப்ளீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. நீங்கள் ஆண்டவனை வந்து அங்கே ஹார்ட்டில் வைக்கிறது முடியாது. ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சாண்டிங் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? அது பக்தியாக கிடைக்கும் நமக்கு. எனவே ஒரு நாள், இது நல்லா கேளுங்க, இதை ஒரு நாள் பரமஹம்ச பாபாஜி தன் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கு பின்னர் மாதவி குஞ்சத்தில் உட்கார்ந்து தன் துளசி மாலையில் ஹரிநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார். அப்போது நிஷாந்த லீலா டைம். ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண யுகாலா நிஷாந்த லீலா அவரது இதயத்தில் மெதுவாக தெரிய ஆரம்பித்தது. இதுதான் பாவ பக்தியோட ஸ்டேஜ். பாவ பக்தி வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த அஷ்டகாலி லீலாகளில் உள்ள என்டர் பண்ண முடியும். அப்போ இவர் ஆல்ரெடி அங்கே பாவ பக்தி எல்லாம் அந்த நிலையெல்லாம் எல்லாம் போனதுனால அஷ்டகாலி லீலைகள்லாம் அப்படியே முன்னால் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் அவர் அப்படி சேன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அந்த நிஷாந்த லீலா அப்படியே வருது. எப்படி நிஷாந்த லீலானா என்னது? ஸ்ரீ ஸ்ரீ ராதாராணியும் கிருஷ்ணரும் ஸ்ரீ கிருஷ்ணாவும் குஞ்சத்தை விட்டு பிரிஞ்சு அவங்க தத்தம் வீடுகளுக்கு செல்வார்கள். இதை அப்படியே முன்னால் அப்படியே பார்க்காரு, கம்ப்ளீட்டாக பார்க்காரு. நேரடியாக கண்ட பரமஹம்ச பாபாஜி அப்படியே சேட்னஸ், பிரிவு துயரத்தால் துடித்தார். இவ்வளவு நேரம் சேர்ந்திருந்தாங்க, இனிமே வந்து பிரிகிறாங்களே அப்படிங்கிற, ராதாராணியும் கிருஷ்ணாவும் பிரிகிறாங்களே அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவர் அப்படியே அழுக வந்து அப்படி துடிக்கார். கண்ணிலிருந்து கண்ணீர் தாரையா அப்படியே வடிஞ்சுட்டே இருக்கு. அப்போ அந்த டைம்ல அங்க அவருடைய அந்தரங்க நித்திய சேவை வெளிப்படுது. ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு நித்திய ஸ்வரூப்பா உண்டு. அந்த ஸ்வரூப்பந்தான் எப்பவும் கடைசியில் வெளியே வரும். இந்த இதில் அவரோட நித்திய சேவை வந்து அவரோட நித்திய ஸ்வரூப்பா வெளியே வருது. அவருக்கு சேவை என்னன்னு கம்ப்ளீட்டாக தெரியுது. அதனால என்னாச்சு, அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் அவருடைய தன் பூத உடலை அப்படியே முழுவதுமாக மறந்துறாரு. பக்கத்தில் யார் இருக்கா? சன்னியாசி தாக்கூர், அவருடைய சிஷியர். அவரு பார்க்காரு, சன்னியாசி தாக்கூரை பார்க்காரு. இவருக்கு தன்னுடைய குருவுடைய சாத்விக பாவம் அப்படியே பார்த்தோம்னா அவர் ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ அந்த உடம்புல ஏதோ நடக்குது அவருக்கு தெரியுது. அப்படி புல் அரிக்குது. திடீர்னு பரமஹம்ச பாபாஜி சன்னியாசி தாக்கூரை நோக்கி சொல்றாரு, ஓ சகி, நீ உடனடியாக அந்த காக்கத்திங்கிறது வந்து ராதாராணியோட ஒரு சின்ன குரங்கு, அதாவது எனக்கு பெற்று, அதை முதல்ல அமைதிப்படுத்து, இல்லைன்னா அது சத்தம் போட்டுட்டு ராதா கோவிந்தரின் ஆனந்த தூக்கத்தை கலைத்து விடும். பின் லலிதா சகி கவலை அடைந்து என்னைத்தான் தான் கண்டிப்பாள். அங்கே பார், அரங்கமஞ்சரி உனக்கு கை சைகை கொடுக்கிறாள். ஓ ரமண மஞ்சரி, இது வந்து உனக்கு வேலை, இதில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்துட்டு இருக்கு. அவருக்கு பாட்டுக்கு சொல்லுறாரு. இந்த ரமண மஞ்சரி யாரு? நம்ம குருதே. ரமண மஞ்சரிக்கும் ராதாராணிக்கும் உள்ள ஐக்கியம் சொல்ல முடியாத அளவு. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு இன்டிமேசி. ரூபமஞ்சரி, ரதிமஞ்சரி, ரமண மஞ்சரி. ஓகே, இவங்க 3 பேரும் ரொம்பவும். அதே மாதிரி வினோத மஞ்சரி. அதனால தான் நம்ம அந்த சேவா குஞ்சு இதில் பிக்சரில் பார்த்தோம்னா இவங்க 4 பேர் தான் போடணும். அப்புறம் காணிக்க. ஸோ இப்படி பண்ணோன்னா அதுக்கப்புறம் அந்த மயங்கி விழுந்துட்டார்.
இப்போது தெரிஞ்சது சன்னியாசா தாக்கூராவுக்கு தன்னுடைய நித்திய சொரூபமும் புரிஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே வராங்க. நல்லா ஞாபகம் வைங்கோ. எல்லாரும் சும்மா வர முடியாது. கௌடிய மதத்துக்கு எல்லாரும் வர முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது. அதுக்குன்னு அவங்க நித்திய சொரூபம், அந்த நித்திய சொரூபம் சரியாக இருந்தால் தான் மஞ்சரி பாவாவுக்கு வரும். இல்லைன்னா அங்கங்கே ஏதாவது 2ஆம் கட்ட தரங்களுக்குள்ள அங்கே வைகுந்த கேசுன்னுட்டு போயிடும், வெளியே போயிடும். வராதுங்க, வந்துவிடாது. வந்தாலும் நின்றுடாது. அப்போ இதில் அவருக்கும் சொரூபமும் தெரிஞ்சு போச்சு. அவர் எங்கேருந்து வந்திருக்காரு? ஆக்சுவலாக சங்கராச்சாரிய லைனில் வந்திருந்தாலும் கூட அவருடைய சித்த சொரூபம் எப்படியா இருந்திருக்குது? மஞ்சரி. அவருக்கு சொரூபமும் புரிஞ்சுட்டு, ஆனால் அந்த நிலைக்கு என்ன வரலை. ஆனால் அவரோட குரு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, நீட்டாக தெரிஞ்சு போச்சு யாருன்னு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காருப்பா அவர். இப்போ அவருக்கு சொரூபங்கள்லாம் தெரிஞ்சாத்தா அதுக்கு பிறகு அவருடைய மைண்டே மாறிச்சு. தன்னுடைய சொரூபத்துக்கு உள்ள இது அப்படியே அவருடைய செயல்களில் எல்லாத்துலேயுமே அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சுது. சற்று நேரத்திற்கு பின்னர் காலை சூரியன் வானத்தில் ஜொலித்து அதன் கதிர்வீச்சுக்கள் குடிசையினுள் வீசின. எல்லா திசைகளிலும் பறவைகள் இனிமையாக சத்தம் செய்து கொண்டிருந்தன. மென்மையான காற்று அங்கே வீசியது. பரமஹம்ச பாபாஜி வாழைத்தண்டு வாழை மடல்களால் செய்த ஒரு மெத்தை போன்ற ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். மெதுவாக தன் சுயநிலைக்கு வந்த பின்னர் ஹரிநாம ஜபத்தை தன் துளசி மாலையில் ஜபிக்க ஆரம்பித்தார். எப்பவும் ஞாபகம் வைங்க, சும்மா ஜபிக்கிறது பாவம் வரணும். சும்மா சும்மா இவ்வளோ ரவுண்டு பண்ணணும், இவ்வளோ முடிக்கணும்னு அப்படி கிடையாது. பாவத்தில் தான், அந்த பாவம் விருத்த தான் ஜபிக்கணும். இல்லைன்னா அது 100% கிடையாது. அது அப்போ சன்னியாச தாக்கூரா தன் குருவுக்கு முழு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ததுக்கப்புறம் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கேட்காரு, பிரபு என் எஜமானரே, இந்த தாழ்ந்த ஜீவன் தங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறது. தயவு செய்து பதில் கூறி என் இதயத்தை திருப்திப்படுத்த வேண்டும். பிரம்மஞானம் 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 என்ற கொடிய தீயினால் எரியும் என் இதயத்தில் பிரஜரசத்தை தாங்கள் தான் புகுத்த வேண்டும். இது ராகானுகா. அப்போ பிரம்மஞானம்ங்கிறது டோட்டலி யூஸ்லெஸ். அது ஸ்பிரிச்சுவல் சூசைடு. தென் வைத்தி பக்தி இஸ் வைகுந்த கேஸு. வைகுந்தம்னு சும்மா அங்கங்கெல்லாம் சும்மா அவ்வளோ அந்த லட்சுமி நாராயண் டெம்பிள் ஓடிட்டு தெரியாதெல்லாம் வைத்தி பக்திகள். கோதை கல்யாணம், அது இது எல்லாமே வைத்தி பக்தி தான். இதில் ஒன்றும் அங்கே ராகானுக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் என்னது, அவங்க மேரீடு லைஃப் தான் விரும்புகிறாங்க. அது நம்ம இது கிடையாது, நம்ம பரம்பரையில் கிடையாது. அப்போ அதுக்கு பாபாஜி உடனே பதிலளிக்காரு, ஆம், நீர் அதற்கு மிகவும் உகந்தவர். நீர் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் முடிந்தவரை உமக்கு பதிலை அளிக்கிறேன். சன்னியாசி தாக்கூரா கேட்டார். அப்போ அந்த கொஸ்டின் வருது. இப்போ என்ன கொஸ்டின் வருது? தர்மம்னா என்னான்னு தான் வருது. ஓகே, இதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஃப்ளாஷ், நான் கவர் பண்ணதை பாருங்க. இந்த பிக்சர் சாதாரண பிக்சர் கிடையாது. எல்லாம் இதில் இருக்கிறது அவ்வளோருமே மஞ்சரிஸ் தான் தெரியுது. இதில் குறிப்பாக இந்த மஞ்சரிஸ்னு வருது இல்லையா. நாம் இப்போ என்னோட குருதேவ் நாராயண மகாராஜ், யுகாச்சாரிய நாராயண மகாராஜ் என்னுடைய குருதேவ். அவர் ரமண மஞ்சரி. இதில் ஜீவ தர்மத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ லீலைகளில் பக்தர்களுடைய இதயத்தில் எத்தனையோ லீலைகள் செஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவர் அவ்வளவு இன்டிமேசி ராதாராணிக்கு. அது என்னோட குருதேவ். அப்புறம் பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜ், அவர் யாரு? வினோத மஞ்சரி. அப்புறம் இந்த பக்கம் ரூப கோஸ்வாமி ரூப மஞ்சரி. தென் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ரதி மஞ்சரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேவா குஞ்சு படம், குருதேவோட எல்லா டெம்பிள்லையும் வைக்கக்கூடிய படம் இதுதான் வைப்பாங்க. இதுதான் இப்படி தான் வைப்பாங்க. இந்த 4 மஞ்சரிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் உண்மையிலே இந்த லைனில் போக 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 அட்வான்ஸ் ஆகத்தான் உங்களுக்கு தெரியும் இவங்களோட குவாலிட்டிஸ், இவங்களுடைய ஒர்க்கு, இவங்களுடைய டியூட்டிஸ் என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். அதுக்கு வரணும், பாவபக்தி வந்தால் தான் முடியும். அப்போ
அவர் கேட்ட கொஸ்டின் வந்து தர்மம்னா என்ன அப்படின்னு. நிச்சயமாக கேட்ட கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். இப்போ தான் ஜெயவ தர்மங்கிறது என்னங்கிறதுக்கு இதோட சீடு போடுதோம், இப்போ வித்து போடுறோம். இப்போ தர்மம் என்றால் என்ன என்ன என்று நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் கூறும் பதில்கள் அவர்களுக்குள்ளேயே முரண்பாடாக உள்ளன. நம்ம ஊரில் சொல்லுங்க, ஓ அம்மா தர்மம் கொடுங்கோ அப்படிம்பாங்க. தர்மம் கொடுங்கோ, தர்மத்துக்கு வந்திருக்கேன்பாங்க. பிச்சைக்கு வந்திருக்கேன்னு அதுக்கும் பிச்சைக்கும் தர்மம் தான் பேர். தர்மம் அதர்மம் சரியான கரெக்டா நீதி எது நீதி பிரகாரம் பண்ணக்கூடியது தர்மங்கள், அநீதிகள் வந்து அதர்மங்கள். இப்படி இன்னொரு இது இருக்கு. ஆனால் தர்மங்கிறது வந்து உண்மையிலேயே இன்ட்ரின்சிக்காக இருக்கக்கூடிய பதில் அது என்ன, அதை எனக்கு சொல்லி கொடுக்கணும். எனவே தயவு செய்து எனக்கு கூறுங்கள், ஜீவனின் தர்மம் என்ன என்பது என்ன என்ன. ஏன் ஒவ்வொருவரும் ஜீவனின் தர்மத்தை பற்றி வித்தியாசமாக கூறுகிறார்கள்? சிலர் வந்து நீ வந்து பிரம்மத்தை நோக்கி போ, அதான் ஜீவனோட தர்மங்கிறாங்க. சிலங்க வைகுந்தத்தை நோக்கி போ அதான் உன்னோட தர்மங்கிறாங்க. இன்னொருத்தர் இப்படி அப்படியும் போட்டு குழப்பி தேவர்களை வழிபடு, இதை வழிபடு, வேதங்களை படித்த வச்சுன்னா தேவர்கள் வழிபடுன்னு சொல்லுது. அது இல்லை, நீ பகவத்கீதாவே பாதி அறக்குறை கேஸுகளை பார்த்தோம்னா நீ வந்து எனக்கு கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு, நீ அது வர சொல்லுது. கர்மயோகங்கிறான், இறுதி ஞான யோகங்கிறான், அதுக்கப்புறம் அந்த யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லி எல்லாத்தையும் தலைகளை எல்லாம் குழப்பிடுறானுங்களே. என்ன ஜீவம் வந்து உண்மையிலேயே ஜீவனோட தர்மம் என்ன, அப்போதான் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குற. இங்கிருந்தா அஸ்திவாரம் போடுறோம் நாம. பரமஹம்ச பாபாஜி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரரின் மலர்பாதங்களை தன் மனதில் சற்று நேரம் தியானித்த பின்னர் பேச ஆரம்பித்தார். ஓ மகா அதிசயசாலி, தர்மத்தை பற்றி எனக்கு தெரிந்தவரை உமக்கு நான் கூறுகிறேன். எந்த ஒரு பொருளுக்கும் வஸ்து என்று பெயர். இந்த பாருங்க, இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க, வஸ்துன்னு பேர். அப்போ வஸ்துன்னா ஒரு பொருள்னு அர்த்தம். அதனுடைய இயற்கையான குணத்தை நித்திய தர்மம் என்று கூறுகிறோம். ஒரு வஸ்துவின் மூலப்பொருளில் இருந்து அதன் இயற்கையான சுபாவம் வருகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் இச்சையினால் ஒரு பொருள் ஆக்கப்படும். அப்படி ஆக்கப்படும் போது அதன் மூலப்பொருளில் இருந்து அதன் நித்திய குணம் தெரியப்படுகிறது. அதுவே அந்த பொருளின் நித்திய தர்மம். அதே சமயம் அதே பொருளை நாம் இன்னொரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஈடுபடுத்தும் போது அதன் தர்மம் வேறாக மாறி தெரிகிறது. மேலும் அந்த மாறான சூழ்நிலையில் அதிக காலம் இருக்கும்போது அந்த விகாரம் அடைந்த தர்மம் தப்பாக அதன் சுய தர்மமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த விகாரம் அடைந்த நிலை அதன் உண்மையான குணம் அல்லது சுபாவம் அல்ல, அது நிசர்கம் என்று அழைக்கப்படும். எனவே ஒரு பொருள் வெகு காலமாக விகாரத்தை கொடுக்கும் சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த வஸ்துவின் தர்மத்தை தவறாக அதன் சுபாவம் என்று நாம் நினைத்து விடுகிறோம். வேற ஒண்ணும் இல்லை, ஜீவன்கள் விழுந்து இந்த உடல்ல வாழ்ந்துட்டே இருக்குது. அது நினைச்சிட்டு இருக்கு, நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கு. நான் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பாய், கேர்ளு, லாயரு, டாக்டரு, இப்படி நினைச்சிட்டு இருக்கு. அப்போ இது வந்து இது விசர்க்கம் ஆர் நிசர்க்கம், நீசர்க்கம் ஆர் விசர்க்கம். அப்போ இதில் உதாரணமாக நம்ம வந்து என்ன பண்ணா, இப்போ தண்ணியை எடுத்தோன்னே வச்சுக்கோங்க. இப்போ ஓகே அதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். வஸ்துக்கள்னு பார்த்தோம்னா இந்த நமக்கு தெரிஞ்சு எத்தனை வஸ்துக்கள் நமக்கு இருக்கு? மொத்தமே மூணு விதமான வஸ்துக்கள் இருக்கு. வஸ்துன்னா ஒரு பொருள், அது ஆன்மீகமாகவும் இருக்கலாம், பௌதிகமாகவும் இருக்கலாம். பகவான் ஒரு வஸ்து, அவர் தான் பரம வஸ்து. ஆக்சுவலா அந்த வஸ்துல தான் எல்லா மற்ற வஸ்துக்களும் வருது. அப்போ பகவான் ஒரு வஸ்து, ஜீவன்கள் அவர்களிருந்து வந்த ஜீவன்கள் ஒரு வஸ்து, அதே மாதிரி அவர் படைச்ச பிரகிருதி அதுவும் வஸ்து தான். வஸ்து வஸ்து வஸ்து, இந்த மூணுமே வஸ்து. இந்த வஸ்துல நீங்க ஒண்ணு எடுத்தீங்கன்னா, இப்ப தண்ணீரை எடுத்துக்கோங்க. படைச்ச இதில் பிரகிருதியில் தண்ணீரை எடுத்தீங்கன்னா,
அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய வஸ்துக்கு திரவத்தன்மைங்கிறது அதன் உண்மையான குணம், சுபாவம், தர்மம். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அது பனிக்கட்டியாக ஆகிறது. இதே தண்ணி தான், இதே மழை நமக்கு கன்னியாகுமரியில் பெய்யும்போது மழை தண்ணியாக பெய்யுது. அதே சமயத்தில் இங்கே விண்டரில் ஆர்டிக் பிரதேசத்தில் அந்த அங்கே பெய்யும்போது என்னது அது மழை அவ்வளோ என்ன ஆகலாம், பனிக்கட்டி ஆகுது. அப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா என்ன ஆயிடுது, அப்படி பனிக்கட்டி ஆகிடுது. ஆனால் பனிக்கட்டி அதோட நித்தியமான தர்மம் கிடையாது. ஏன்னா அதை சுற்றி ஒரு சேஞ்ச் இருக்கு. ஒரு சேஞ்ச் அப்ளை பண்ணதுனால அது அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டை எடுத்துருது. அதே மாதிரி தான் நாம ஜீவன்களும். நாம இந்த மாதிரி பனிக்கட்டி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் கீழே விழுந்து அது அற்ப ஆசையினால இங்கே கீழே விழுந்து கடைசியில் ஒரு உடலில் மாட்டிட்டு இதுதான் நான் உடல், இதுதான் நான் இதுதான் நான் அது எண்ணி போட்டு தத்தளிச்சுட்டு கிடக்கும். அவ்வளவும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் கேஸ். அப்போ நாம் இருக்கிறது இது அதர்மம். சொல்லப்போனால் அது தர்மம் அல்ல, நம்மளோட தர்மம் இல்லை. அதர்மம்னா எதுக்கு, நம்ம இந்த ஜீவன்னா அதாவது நம்ம சோல் ஆத்மாவோட தர்மம் இது இல்லை. அது என்ன தர்மம், அந்த ஆண்டவனுக்கு கம்ப்ளீட்டாக இது பக்தி பரவசத்தோட சேவை செய்கிறது மட்டும்தான் அது. புரியுதாப்போ? அப்போ அதில் இதை எடுத்துங்க. அதான் பார்த்தீங்கன்னா பகவான், ஜீவன், பிரகிருதி. அப்போ இந்த வஸ்துவை சாதாரண நிலையில் இருக்கும்போது அதுக்கு பேர் வாஸ்தவ வஸ்து. வாஸ்தவம்னா உண்மையான தர்மம். அது இந்த மாதிரி தண்ணி எடுத்தீங்கன்னா அது பனிக்கட்டி ஆகும்போது அவாஸ்தவ வஸ்து, உண்மை அல்லாத நிலை. ஒன்று சுபாவம், அது அடுத்தது நிசர்கம்னு பேர், நிசர்கம். அப்போ ஒன்று நித்தியம், இன்னொன்று அனித்தியம். இவ்வளோதான் ஜீவ தர்மங்கிறது. இதுதான் கோர். இப்போ இந்த சீடு போட்டுட்டு போகிறோம். இதில் இருந்து தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆரம்பிக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகா வருது, பேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். எந்த ஒரு பொருள் பரம உண்மையுடன் சேர்ந்து உள்ளதோ அந்த பொருள் மட்டுமே பரம்பொருளை அளிக்கும். அந்த பொருளை மட்டுமே நாம் அறிய வேண்டும்னு அதில் வருது. பாகவத்தில் முத ஸ்லோகத்தில் வருது. அப்போ இதில் என்ன வருதுன்னா, அந்த பரம்பொருள் யார், கிருஷ்ணர். அது கிருஷ்ணர். அவரை அறிஞ்சாச்சுன்னா எல்லாம் நடக்குதுங்கிறது அதில் வருது. அப்போ எதுக்குன்னா, அதாவது வாஸ்தவ வஸ்துக்கும் அவாஸ்தவ வஸ்துக்கும் எந்த வித்தியாசங்களுக்காண்டி இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்கிறார். சன்னியாச தாக்கூரை கேட்காரு, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு வேணும் அப்படின்னு. அப்புறம் தான் சொல்லி கொடுங்கோன்னு கேட்காரு. ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கருணை பெற்ற ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவரோட கையினால் எழுதின ஒரு குறிப்பை என்கிட்ட காணிச்சாரு. யார் சொல்லாரு? இந்த பரமஹம்ச பாபாஜி அவர் சொல்லுவார். யாருக்கிட்ட? சன்னியாச தாக்கூர்கிட்ட, அவருடைய சிஷியர்கிட்ட சொல்லுவார். யாரு? ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அவர் தானே இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதுனது. அவர் எழுதுனது அந்த ஓலைச்சுவடியே என்கிட்ட காணிச்சிருக்கார், நான் பார்த்துருக்கேன். அதில் என்ன எழுதியிருந்துன்னா, ஜீவேர ஸ்வரூபகயா கிருஷ்ணர நித்யதாச கிருஷ்ணர தடஸ்தா சதி கிருஷ்ணர தடஸ்தா சக்தி பேத அபேத பிரகாஷா ஜீவேர ஸ்வரூபகயா. ஜீவனின் உண்மையான ஸ்வரூபம் என்ன? ஜீவன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்தியமான சேவகன். ஜீவன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மாயைக்கும் இடையில் உள்ள தடஸ்த சக்தியில் இருந்து வருது. இந்த ஜீவன் எது ஜீவன் சொல்லுனா ஆத்மான்னு சொல்ல, எல்லாரும் இங்கிருந்து வரதில்லை. அதனால் சில தருணங்களில் ஜீவன் மாயையின் பிடியில் சிக்குகிறது. இதுதான் ப்ராப்ளம்.
அப்போ நாம் எதை பார்த்தோம்? அப்போ அதில் என்ன சொல்லுதுன்னா, நித்தியமான ஜீவனோட நித்தியமான சொரூபம் வந்து என்னது? சுபாவம் என்னது? ஜீவர சொற்பகாய கிருஷ்ணர் நித்தியதாசா. கிருஷ்ணருக்கு பரம்பரையா எனக்கு பர்மனண்டா நித்தியமா சேவகன். அனித்தியம்ன்றது என்ன வருது? அதை நிசர்க்கம் என்னது வருது? மாயையின் தாசன் வருது. கிருஷ்ணரின் தாசன் தான் நிஜமான ஸ்வரூபம். நித்தியம் வந்து கிருஷ்ணரின் தாசன். ஆனா அனித்தியம் நிசர்க்கம்ங்கிறது என்னது? மாயையின் தாசன். இது அனித்தியம். அதான் நைமித்திக தர்மம். இந்த சாப்டர் வந்து டைட்டில் வந்து இந்த நித்திய தர்மமும் நைமித்திக தர்மமும். நைமித்திகன்னா அனித்திய, அதான் அதுக்கு இன்னொரு பேர் நைமித்திக தர்மம்னு பேர். ஆமாம், இந்த ஜீவன் ஏன் இப்படி இங்கே வந்து மாட்டி கிடக்குது? கிருஷ்ண பூலி செய் ஜீவா, கிருஷ்ண பூலி செய் ஜீவா, அநாதீர் பகிர்முகா, அநாதீர் பகிர்முகா, அதயேவ மாயா தாரே, அதயேவ மாயா தாரே, தேய சம்சார துக்கா, கிருஷ்ண பூலி செய் ஜீவா. இங்கதான் ப்ராப்ளம் என்னாச்சு? ப்ராப்ளம் இங்கதான் ப்ராப்ளம். ஸ்ரீகிருஷ்ணரை மறந்த ஜீவன் நினைக்க முடியாத காலத்துக்கு முன்பே இருந்து மாயையில் கட்டுண்டு தவிக்கிறது. அந்த பக்த ஜீவன்களுக்கு மாயை பிறப்பு இறப்பு என்ற துக்கங்களை கொடுத்து தொடர்ந்து கொடுக்கிறாள். இதுதான் நடக்குது. இது அந்த இடது பக்கத்தை நீங்கள் பார்க்குறது பிக்சர் நான் காணிச்சது தான் முன்னால். அந்த கீழே விழுந்த ஜீவன் கிடக்கே, அதாவது பகிர்முக ஜீவன்கள். ஜீவன்னாலே கீழே வந்தவங்க தான், இங்கே வந்தவங்க தான் ஜீவன்னாலே மெட்டீரியலில் வந்தால் தான் ஜீவன். அவங்களாம் ஆத்மாக்கள், அவங்களாம் ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ், நிஜத்தில் இருக்காங்க, அவங்க சித்த சொரூபத்தில் இருக்காங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணரே முழுமையான ஆன்மீக பொருள் சித்வஸ்துங்கிறத நம்ம பார்த்தோம். அவரை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்? சூரியனுக்கு கம்பேர் பண்ணலாம். எப்படி? சூரியன்னா ஓகே, இது சூரியனுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கிருஷ்ணரை வந்து சூரியனை மாதிரி, ஜீவன்கள் வந்து அவரிலிருந்து வரக்கூடிய ஒளி மாதிரி. அந்த கிருஷ்ணர் தான் முழுமையான ஆன்மீக பொருள் சித்வஸ்து. அவரை நாம சூரியனுக்கு இது பண்ணுறோம், ஜீவன்களை அந்த ஒளி கதிர்களுக்கு ஒப்பிடலாம். ஜீவாத்மாக்களை வந்து நாம் வந்து கிருஷ்ணரின் பாகம் என்று கூறும்போது அது ஒரு பெரிய மலையை உண்டு பண்ணும் கற்கள் போல நினைக்கக்கூடாது. ஏதோ பெருசாக இங்கிருந்து வந்திருக்கு, அப்படி கிடையாது. எண்ணில் அடங்காத அளவற்ற ஜீவாத்மாக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஒரு எள்ளளவும் குறையவே மாட்டார். பெரிய கல்ல இருந்து உடச்சி கொண்டு வந்தோன்னா கல் போயிடும். பாறையை அடித்து பாறையை வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பாறையாக இருக்காது. அது இந்த உலகம் ஜட உலக நியதி. ஆனால் ஆன்மீக நியதி அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வந்து அவர் அளவற்றவர். அவற்றிருந்து வந்தோடனே குறையாது எதுவும். அதனால தான் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் பூர்ணம் அவர்கிட்ட என்னதான் வந்துட்டே என்னதான் தோன்றாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சே ஆகாது. அப்படிங்கிறதான் வேதங்கள் எல்லாம் உபனிஷத்து எல்லாமே இதை தான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவரை வந்து ஒரு பெரிய நெருப்புக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நாமளை வந்து ஒரு தீப்பொறைக்கு தான் அதை கம்பேர் பண்ண முடியும். சரியா? அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு அளவற்ற ஆன்மீக வஸ்து, பிரகத் சித் வஸ்து. ஆனால் ஜீவாத்மா வந்து ஒரு சிறிய ஆன்மீக வஸ்து, அதுக்கு பேர் அணுச்சித் வஸ்துன்னு பேர். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அவருடைய ஜீவாத்மாக்களும் வந்து குணத்தில் ஒன்று தான், சித்து தர்மம் ஒன்று தான். சித்துன்னா அந்த உண்மையான எனது ஆன்மீக தர்மம் ஒன்று தான். ஆனால் இரண்டுக்கு வித்தியாசங்களும் இருக்குது. ஏன்னா பகவான் வந்து எல்லா ஜீவன்களுக்கும் இறைவன், ஜீவாத்மாவுக்கு வந்து அவருடைய நித்திய சேவகர்கள். அப்போ வித்தியாசம்.
இந்த சம்பந்தம் இயற்கையானது, நித்தியமானது. இதை ஒருபோதும் மாற்றவும் முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவாத்மாக்களை கவர்ந்து இழுப்பவர். ஆனால் ஜீவாத்மாக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கவர்ந்து இழுக்கப்படுபவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவாத்மாக்களை ஆளுபவர், ஜீவாத்மாக்களோ அவரால் ஆளப்படுபவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவாத்மாக்களை கண்காணிப்பவர், ஜீவாத்மாக்களோ அவரால் கண்காணிக்கப்படுபவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையானவர், ஜீவாத்மாக்களோ அவரது மிகச் சிறு பாகங்கள், அணுவஸ்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமசக்தி படைத்தவர், ஜீவாத்மாக்களோ பலமற்றவர்கள். எனவே ஜீவனின் சுவாவமும் அது தர்மமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவகம் செய்யும் தாசனாகும். அப்போ இதுல இந்த ஜீவன்கள் மாட்டிட்டு கிடக்குது. இந்த ஜீவன்கள் எப்படி மாட்டிட்டு கிடக்குன்னா பாருங்க, நம்ம 3 வருஷத்து பார்த்தோம். எனது பகவான், ஜீவன், மாயை. பகவான் ஜீவன்கள் அப்படியே அவருக்கு ஓன்ஸ் அப்படின்னா அவர் தான் அதுக்கு அவருக்கு மூலம் அவர் தான், அவர்கிட்ட தான் வந்தது தான் ஜீவன்கள். அதே மாதிரி மாயை பகவானோட கண்ட்ரோலில் இருக்கு, கண்ட்ரோல்ஸ். ஆனால் இந்த ஜீவன் அற்பமாக இருக்கிறதுனால, அல்பமாக இருக்கிறதுனால, வீக்காக இருக்கிறதுனால மாயை பிடிச்சிட்டு அதை மறைச்சி போட்டுடுறோம். அதோட சித்தமான உண்மையான தர்மத்தை மறைச்சிடுது மாயை. அதனால தான் இந்த உடல் எடுத்த எல்லா பேரும் மாயையில் மாடி கிடக்காங்கிறது காரணம் இதுதான் அதோட அர்த்தம். எப்படி அங்கே மாடிட்டு கிடக்காங்க, எப்படி அவங்க இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக அவ்வளோ நைமித்திக்கு தர்மங்களில் மாட்டிட்டு இங்கே நல்ல சந்தோஷமாக இருக்கலான்ட்டு வந்தவங்க எப்போ பார்த்தாலும் கவலையும் குழப்பமும். இதுதான் உண்மையான லைஃபுங்க. இந்த ஜடலோக லைஃப் இதுதான். சரிங்களா? யார் இந்த உலகத்தில் உண்மையிலே ஜாலியாக இருக்காங்க? அப்படி ஒருத்தன் ஜாலியாக இருந்தான்னா அவன் பக்தனாக இருக்கான். ஏன்னா அவனுக்கிட்ட அவன் இந்த உலகத்திலே வாழ மாட்டான். அவன் இருக்கிறதே வேற இடம். அப்படின்னா பக்தன் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எல்லாம் மற்ற எல்லாத்தும் கண்டிப்பாக துன்பங்கள் ஒன்றுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். இதை என்னைக்கு ஒருத்தன் இதை மண்டைக்குள்ள நினைச்சானோ அப்பந்தான் அவனுக்கு முதல் ஸ்டேஜ் எடுத்து வச்சிருக்கானு அர்த்தம். இல்லை அவன் விலங்குக்கும் அனிமலுக்கு, அதாவது விலங்குக்கு அவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு அர்த்தம் ஆகி போயிடும். அப்போ இவங்க பார்த்தோன்னா இப்போ இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ எப்படி சரி நாம் கீழே விழுந்திருக்கிறோம், எங்கேருந்து விழுந்திருக்கிறோம்? மகாவிஷ்ணு வழியாக வெளியே வந்திருக்கோம். அப்போ மகாவிஷ்ணுகிட்ட நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் மகாவிஷ்ணுகிட்ட வந்தது. அப்போ அவர் தானே நமக்கு ஆரிஜினேஷன். அப்போ திருப்பி நம்ம எல்லாம் சரியாச்சுன்னா அவர்கிட்ட தானே போக முடியும். எப்படி நம்ம கோலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்னைக்கு இப்போ. ஸோ பலராமர்கிட்ட வந்த ஜீவன்கள் சொல்லக்கூடாது, அது ஆக்சுவலி பாரசாராஸ். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் லெவல். கோலோகத்துக்கு போச்சு அதுவெல்லாம். மூல சங்கர்ஷனிருந்து வந்ததெல்லாம் மதுரா, துவாரகா அங்கே போச்சுது. மகா சங்கர்ஷனிருந்து வந்ததெல்லாம் வைகுந்தத்துக்கு போச்சுது. மகாவிஷ்ணுந்து வந்தது 2 கேஸு. ஒன்று மேலே பார்த்தது மேலே போச்சு, வைகுந்தம் சிவலோகம் பிரம்மமணி அங்கே போச்சு. இல்லை கீழே பார்த்தது என்ன, அதான் 10 ஜீவன்கள் கீழே ஜடலோகத்தை பார்த்துட்டு பூலோகத்தில் விழுந்து கிடக்குது. அப்போ நாம் இப்படி விழுந்துட்டோமே, விழுந்துட்டு திருப்பி போனோம்னா மகாவிஷ்ணுகிட்ட தானே போவோம். ஆக்சுவலாக நிறைய கேஸு அதான் போகும். மகாவிஷ்ணுக்கும் நாராயணருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாராயணர்னா என்ன அர்த்தம்னா ஜீவன்களுடைய அடைக்கலம்னு தான் அர்த்தம். நர அயனா, அங்கதான் போய் தூங்குறது எல்லாம். இதுவும் மகாவிஷ்ணுக்கும் அதே இது உண்டு. 2 பேரும் அந்த விஷயத்தில் பிரிக்க முடியாது நம்ம. ஆனால் மகாவிஷ்ணுக்கு தான் பிரபஞ்சங்கள்லாம் உண்டாகுதே தவிர நாராயணர்கிட்ட உண்டாகாது.
நாராயணர் வந்து வைகுந்தத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவருடைய டிவோட்டி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அவருடைய சேவைகளை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்போ இதில் பாருங்க, கொஸ்டின் என்னன்னா, அப்போ நம்ம எப்படி அங்கே கிருஷ்ணாட்ட போக முடியும்? நம்ம வந்தது வந்து மகாவிஷ்ணுட்டதுலாம் வந்தோம் அப்படின்னு தான் கொஸ்டின். இதுக்கு ஏதாவது ஆன்சர் யாராவது சொல்கிறீங்களா? நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னால். ஓகே, எல்லா சோல்களும் ஆத்மாக்களும் கிருஷ்ணா கிட்ட இருந்து வந்தது தான். ஆனால் அந்த டைமில் வெளியே நமக்கு வந்து இது வந்து டைம் இம்மோரியல். அந்த டைமில் அந்த இன்க்ளினேஷன் யார் யாருக்கெல்லாம் இருந்தோ, எந்த ஆத்மாக்களுக்கு இருந்தோ, அது அங்கங்கே இருந்து தான் வெளியே வரும். அப்போ ஜடலோகத்துக்கு வந்து எப்படியுமே கொஞ்சம் ஆனந்தம் பண்ணலான்னு கொஞ்சம் மாதிரி இன்க்ளினேஷன் இருந்தது வந்து எங்கே வந்து மகாவிஷ்ணு வழியாக வெளியே வருது. அது மகாவிஷ்ணுவுக்கு வந்து ஒரு டெம்பரரி தான். இப்போ எப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு அப்பா அம்மா யார்? நாம் யார்? எங்கேருந்து வந்தோன்னா அப்பா அம்மா தான் வழியாக தான் வந்தோம் நம்ம. அப்போ நம்ம இறந்த பிறகு நம்ம அங்கே அம்மா கிட்ட தான் போவோமா என்ன? அம்மா கிட்ட தானே நம்ம பிறந்தோம். அப்போ நம்ம இறந்த உடனே படைந்து அம்மா கிட்ட தானே போக முடியாது அர்த்தம். அப்படி கிடையாது. நாம் வந்து உண்மையிலே எங்கேருந்து வந்து நமக்கு ஆண்டவனுக்கு தான் நமக்கு வந்து சொந்தம். இதே மாதிரி இந்த லாஜிக்கை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணும்போது எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் அது வெளியே வரக்கூடியது வந்து அதோடைய மனபாவம், அதோட சித்த தேகா வந்து என்னவா இருந்தாலும் அந்த டைமில் வந்து எந்த மாதிரிப்பட்ட ஒரு பாவம் இருந்ததோ, எப்படி ஜடலோகத்தை என்ஜாய் பண்ணணும்னு இருந்ததோ, அது நேரே மகாவிஷ்ணு வழியாக தான் வரணும். ஏன்னா மகாவிஷ்ணு தான் தடஸ்தால் இருக்கிறது. அதனால் அவங்க அது வழியாக வருவாங்க. அதுக்கு நீட்டு மகாவிஷ்ணுலேருந்து வந்ததுனால நான் மகாவிஷ்ணுகிட்ட தான் திருப்பி போகணுங்கிறது அது நிறைய போகும். நான் போகலான்னு சொல்லாது. ஆனால் அப்படி சம்பந்தம் கிடையாது. அது மகாவிஷ்ணுகிட்ட வந்து எனது இப்போ நாராயணர்ன்ட்டு போகிறவங்கெல்லாம் இது மகாவிஷ்ணு மாதிரி இருக்குது. சேம் கேஸ் தான், அதே கேஸ் தான். எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிலவங்க வந்து வைகுந்தம் போகிறாங்க, சிலவங்க வந்து கோலோக்கா போகிறாங்களே. அப்போ எப்படி அது அவங்களோட சித்த தேகம். அந்த சித்த தேகம் வந்து கோலோகத்துக்கு இருந்தாலும் கூட சில சமயம் இந்த ஃப்ரீடம், அது என்ஜாய் பண்ணக்கூடிய ஜடலோகத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னு வச்சுக்க கீழே வந்துடும். யார் மகாவிஷ்ணு வழியாக கீழே வந்து அது எல்லாம் போய் கடைசியில் எல்லாம் இப்போ பிறவி அதெல்லாம் போய் எடுத்து கடைசியில் ஒரு குரு வருவார். குரு வந்ததுக்கு பிறகு கடைசியில் அதுக்கு பிறகு அவர் வழியாட்டு தான் திருப்பி பழையபடி எங்கே போகும்? நித்திய சித்தம் ஏதோ நித்திய தேகா, சித்த தேகா என்னதோ அதை பொறுத்து அங்கே தான் போகாது. அதை மாற்ற முடியாது. ஸோ அப்போ இடையில இந்த மகாவிஷ்ணு எல்லாம் ஒன்லி டெம்பரரி வே டு கம் அவுட். நம்ம வந்து ஒரு அம்மா விளையாட்டு நம்ம வந்த மாதிரி, அப்பா அம்மா விளையாட்டு நம்ம வந்த மாதிரி தான் வந்திருக்கோம். அது தட் டசன்ட் மீன் நமக்கு அப்பா அம்மாவுக்கு நமக்கு வந்து இந்த ஒரே சொந்தம்னு அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் தான் இந்த சொந்தம். அதுக்கப்புறம் நமக்கு சொந்தமே கிடையாது. அவங்களுக்கு கிடையாது. இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபார் அஸ் டு கம் டவுன், கீழே வர்றதுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம்? இந்த பகவான் ஜீவன் மாயா இது மாயையில் நம்ம வந்து ஜீவன் மாட்டின்ட்டு பிறப்பு, நோய்கள், கிளம், இறப்பு இதிலேயே ஓடி 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 நாலு போயிட்டே இருக்கு. கடைசியில் சுத்தம் போகும். இன்னொரு பிறவி இதே தான் இன்னும் நடக்கும். அந்த பிறவிலையும் இன்னும் இன்னொரு பிறவி இப்படியே பிறப்பு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் நடக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஆனால் ஒரு ஜீவனோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு பார்த்த அன்னைக்கு ஸ்வரூபம் வந்து நித்தியமான தாசம். ஸோ கிருஷ்ணேர நித்திய தாசா, ஜீவேர ஸ்வரூபகயா கிருஷ்ணேர நித்திய தாசா, கிருஷ்ணேர தடஸ்த சக்தி பேத அபேத பிரகாஷா. அவரோட தடசக்திலிருந்து வந்தாலும் நமக்கு வந்து யாரு? கிருஷ்ணர் தான் நமக்கு சொந்தம். அவரு தான் சொந்தம். இப்போ மகாவிஷ்ணு கிடையாது. ஆனால் மகாவிஷ்ணுக்கிட்டே அவருக்கும் வந்து என்ன வச்சிருக்காரு? வைகுண்டம் இருக்கு,
அங்கே போகணுன்னா போயிடலாம். ஆனால் தட் டசன்ட் மீன் அவருக்கு தான் சொந்தம்னு கிடையாது. அது எப்படி சொந்தம், எப்படி அது வருதும்? சொந்தங்கிறது அந்த ஆத்மாவின் நித்திய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை தான், ஸ்வரூபம் என்ன ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபம் தான் எது நித்தியம், எது அவங்க அந்த சோல்ஸ் எங்கங்கிறது அதுதான் நிர்ணயிக்கும். ஸோ அதனால அப்படி சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் வாரது தான் அப்படி மகாவிஷ்ணு வழியாக வாரது. ஓகே, சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தால ஜீவையின் மாயையில் கட்டி சிக்கிய அதே கணத்தில் இருந்து அதன் நித்திய தர்மம் தலைகீழாக மாறி மாயையின் பிடியின் காரணமாக நிசர்க நிலையை அடைந்து நித்திய தர்மத்தை மறந்து நைமித்திக தர்மத்தை மேற்கொள்ளுகிறது. உண்மையில் ஜீவனின் நித்தியம் ஒன்றே. அது எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமானது. ஆனால் நிசர்க்கத்தின் காரணத்தால் அமைந்த நைமித்திக தர்மமே வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு மனிதர்களால் வெவ்வேறு விதங்களாக கூறப்பட்டு வெவ்வேறு மதங்களாக தோன்றுகின்றன. அப்ப ஜீவனோட அல்டிமேட் என்னது? இன்னர் ஹார்ட் என்னது? லவ்விங் டிவோஷன் ஒன்லி. சேவை 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 சேவை. That is the only thing. That is the only thing. என்ன சேவை செய்ய வேண்டும்? என்ன சேவை செய்ய வேண்டும்? நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும்? ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும்? என்ன சேவை செய்ய? நீங்கள் கந்த நீரில் குளித்திடவோ, ஆடை தன்னை மாத்திடவோ, நல்ல கோடி துணி அணிந்திடவோ, காலை வேளை எழுப்பிடவோ, நீங்கள் கந்த நீரில் குளித்திடவோ, ஆடை தன்னை மாத்திடவோ, நல்ல கோடி துணி அணிந்திடவோ, சேவை செய்ய வேண்டும். என்ன சேவை செய்ய வேண்டும்? நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும்? ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும்? காலை நன்றாய் பிடித்திடவோ, கந்த மாலை தன்னை தொடுத்திடவோ, பாலை நன்றாய் காய்ச்சிடவோ, நரும் பால் பொங்கல் ஊட்டிடவோ, காலை நன்றாய் பிடித்திடவோ, கந்த மாலை தன்னை தொடுத்திடவோ, பாலை நன்றாய் காய்ச்சிடவோ, நரும் பால் பொங்கல் கூட்டிடவோ, என்ன சேவை செய்ய வேண்டும்? என்ன சேவை செய்ய வேண்டும்? நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும்? ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும்? சாமரத்தை வீசிடவோ, உங்கள் கோலங்களை துதித்திடவோ, பாடல் ஒன்றை படைத்திடவோ, அதை கானமுடன் பாடிடவோ,
சாமரத்தை வீசிடவோ உங்கள் கோலங்களை துதித்திடவோ பாடல் ஒன்றை படைத்திடவோ அதை கானமுடன் பாடிடவோ இன்ன சேவை செய்ய வேண்டும் என்ன சேவை செய்ய வேண்டும் நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும் ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும் பொன்சலங்கை சூட்டிடவோ அரும் பொன்னூஞ்சல் ஆட்டிடவோ பட்டுமெத்தை செய்திடவோ நீங்கள் பள்ளி கொண்டு தூங்கிடவோ பொன்சலங்கை சூட்டிடவோ அரும் பொன்னூஞ்சல் ஆட்டிடவோ பட்டுமெத்தை செய்திடவோ நீங்கள் பள்ளி கொண்டு தூங்கிடவோ என்ன சேவை செய்ய வேண்டும் என்ன சேவை செய்ய வேண்டும் நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும் ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும் என்ன சேவை செய்ய வேண்டும் என்ன சேவை செய்ய வேண்டும் நான் என்றும் என்ன சேவை செய்ய வேண்டும் ராதே ரமணா என்ன சேவை செய்ய வேண்டும்